வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏன்பா இது லைப்ரரியா இல்ல லவ்வர்ஸ் பார்க்கான்னு செம்ம கேள்வி கேட்டேங்க. அன்னைக்கு ராத்திரி தான் நான் நிம்மதியா தூங்குனேன். ஐயையோ, இந்த நாய்க்கு தான் இங்கிலீஷ்ல பேசுனா பிடிக்காதே, இதை எப்படிடா தமிழ்ல பேசுறது? சரி, முயற்சி பண்றேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஏன்பா இது நூலகமா இல்ல நூல் விடுமகமான்னு செம்ம கேள்வி கேட்டேன். இன்னைக்கு தான் சீமான செருப்புல அடிச்ச மாதிரி நிம்மதியா தூங்க போறேன். எலே மனுஷனால நீயே பேசுற. மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேரில் இருக்கிற நூலகத்துக்கு போகும். எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க வாங்க, மதுரையில் அந்த வாயில் காவலரை தவிர யாராவது உட்காந்து பேசுறாங்க? காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவாம அது இடமா பாதுகாப்பான இடமா அது மாறி. கேட்டீங்கல்ல, படிப்பை பத்தி இந்த நாய்க்கு ஏதாவது தெரியுமா? இவனே படிக்காதீங்க மாடு மேய்க்க போங்கன்னு சொல்றாளு. லைப்ரரிக்கு போறவங்க எல்லாம் லவ்வர்ஸ் ஆமா. அவங்க நூலகத்துல நூல் எடுத்து வச்சுக்கிட்டு அகத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்களாமா. யாயும் யாயும் யாயாகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். அவன் எடுத்து வச்சிருக்கிற புக்கு அறிவியல் புக்கு சார். ஆனா அகநானூர்ல இருக்கிற அகத்தினைய பத்தி பேசிட்டு இருப்பாங்க சார் அப்படின்னு இந்த நாய் சொல்லி இருக்குதுங்க. நாங்க சொல்லல. ஏன்னா இந்த நாய்க்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்படியே இங்க கட் பண்றோம், சாட்டைக்கு போறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே இவங்க அண்ணன் பெரியாரை பத்தி மறுவாசிப்பு பண்ணனதும் மறுவாசிப்பு பண்ணவங்க. இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து படிக்கிறாங்க. நாங்க கும்பலாக சுத்துவோம், நாங்க ஒன்னா உட்காந்து படிப்போம் அப்படிங்கிற மாதிரி கேசுங்க. அதாவதுங்க முந்தானேத்து வரைக்கும் அது லைப்ரரிங்க, நேத்துல இருந்துதான் அது லவ்வர்ஸ் பார்க்கு. இந்த நாய் இங்க குலைச்சிடணுமே, அந்த நாய் அங்க குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த நாய் கேக்குறீங்களா? இதை இந்த நாய் தான் குலைக்கும் பாருங்களேன். மதுரையில கருணாநிதி பேர்ல நூலகம் கட்டிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் பெருமையோட சட்டமன்றத்தில் பேசுறாரு. பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இங்கே படித்திருக்காரு. மாணவன் படிக்க போனானா பூரா லவ்வர்ஸ் பார்க்கா படிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல, இந்த நாய் என்ன குலைக்குதோ அதேதான் இந்த நாயும் குலைக்கும். ரெண்டு மொத்தத்துல வள்ளுதான். அது எப்படிடா லைப்ரரினா உனக்கு லவ்வர்ஸ் பார்க்கா தெரியுது? ஆமா, வீட்டுக்குள்ள நிறைய புத்தகம் வச்சிருக்கியாமே, அதெல்லாம் யாரு படிப்பா? எப்ப வந்து வீட்டுல இன்டர்வியூ எடுத்தாலும் அப்படியே புத்தகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தாலும் புடுங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப. அதுவும் மடிப்புகளையாத புத்தகமா இருக்கும். நீ இன்டர்வியூ வரப்பெல்லாம் நீ உட்கார்ந்துட்டு இருப்ப, மற்ற டைம்ல எல்லாம் இது கைல்வெளிக்கு தெரியுமா? ஒருவேளை இப்படி எடுத்துக்கோ, வேற யார் யார் உட்கார்ந்து அங்க படிச்சுட்டு இருப்பாங்க? எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு புத்தகம் லைப்ரரின்னு பார்த்தாலே லவ்வர்ஸ் ஞாபகம் தானே வரும். அது எப்படி மதுரைன்னு சொன்னதுமே பழைய ஞாபகத்துக்கு போயிருவியா நீயே? நாங்கெல்லாம் மதுரை பாண்டியன் லாட்ஜ்லங்க. ஐயோ, அப்பெல்லாம் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்ல தான் நின்று மலையை மாத்திக்கிட்டோம். இதை இங்கதான் நின்று. அப்பெல்லாம் எங்களுக்கு லைப்ரரி இல்லைங்க. இருந்திருந்தா குழு குழுன்னு போய் உட்காந்துட்டு அதுதாங்க எனக்கு பொறாம. அதுதான் பொறாம. இவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களையே படிக்க வேண்டாம்னு சொல்ற நாய் இது. பசங்க லைப்ரரியில போய் போட்டி தேர்வுக்கு படிச்சா இவனுக்கு பிடிச்சிருமா? ஆட, நம்ம அறக்கலகம் சேனலு இன்னைக்கு லைப்ரரியில போய் மொத்த இன்டர்வியூ எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒவ்வொருத்தங்களும் அனுபவத்தை சொல்றாங்க. ஃபுல் வீடியோ நம்ம போட முடியாது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. அதில் ஒரு பையன் சொல்கிறாப்படி, சார் லோக்கலில் மட்டும் இல்லை சார், வெளி மாநிலத்திலிருந்தெல்லாம் வந்து படிக்கிறாங்க. அதில் இன்னொரு அக்கா சொல்கிறாங்க, டைவர்ஷன் இல்லாமல் போட்டி போட்டு படிச்சுட்ருக்கோம் சார். சார் நாங்கள் இங்கே படிக்க மட்டும் வரோம், எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் எங்களால் படிக்க முடியுது. இங்கே எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த விளையாட்டுத்தனமும் கொடுக்காம இந்த அட்மாஸ்பியர் படிக்க வைக்குதுங்க. ஒரு வேளை இந்த லைப்ரரிக்கு நாம் தமிழர் தங்கச்சிங்கெல்லாம் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுங்கெல்லாம் போகாது. ஏன்னா இந்த நாயோட மறுவாசிப்பு தான் அதுங்களோட வாசிப்பே. ஏன் இவன் தானே சொன்னான், இவங்கிட்ட ரொமான்ஸ் இருக்குடி சீமான் கிட்ட போலாண்டி அப்படின்னு தானே கட்சிக்குள்ளேயே பிள்ளைங்க வந்ததா சொன்னான். அதுவும் விஜயலட்சுமியோட ஆடியோ வீடியோக்கள் வந்ததுக்கு அப்புறம் தானாமா. விஜயலட்சுமிக்கே இவ்வளவு ரொமான்ஸ் பண்ணாருன்னா நமக்கெல்லாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த கட்சியில இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் வந்தாங்களாம். தமிழர்களுடைய ஒரு பண்பாடே காதல் தாங்க. நாம் தமிழர்ல காதல் பண்ணாதவங்க யார் இருக்குதா? கள்ள காதல்னு சொல்லி இருக்கணுமோ? சரி, அப்படியும் வச்சுக்கோங்க. இதான் இடுபவன கார்த்தி, நம்பிக்கை நட்சத்திரம், புரட்சி புயல், நாளைய விடிவெள்ளி. அவன் ஒரு பிள்ளைகிட்ட எப்படி
காதல் 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 எங்கும் காதல் எதிலும் காதல் காதல் நாம் தமிழரிலே காதல். எங்க இதெல்லாம் கத்திருப்பாங்க? எல்லாம் இந்த நாய்கிட்ட இருந்துதான். இந்த நாய் எப்ப நல்ல விஷயத்த பேசியிருக்குது? நான் ஒரு இளம் ஈழ பணக்கார விதவையை தான் காதலித்து திருமணம் முடிப்பேன் என்ற லட்சியமே அதுதானுங்க. அப்புறம் அந்த லட்சியம் முடிஞ்சு போச்சுங்களா? அப்புறம் நான் ஒரு நடிகை தான் காதலித்து கல்யாணம் பண்ணுவேன். பண்ணிட்டேன், இருந்தாலும் பணம் முடிந்து விட்டது. என்ன பண்ணுவது? நான் ஒரு தமிழனுக்கும் தெலுங்கச்சிக்கும் பிறந்த பெண்ணைத்தான் காதலித்து திருமணம் முடிப்பேன். இது எல்லாமே பியூர் லவ் தான், லைப்ரரி லவ் தான். ஐயோ, அவர் படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் கூட நேரம் இல்லாம சுத்திட்டு இருந்தாருங்க. அவருக்கு ஏது நேரம்? அப்பெல்லாம் லைப்ரரி இல்லையே, குழு 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 ஏசி லைப்ரரி இல்லையே. இருந்திருந்தா படிச்சிருப்பாரு. இந்த சாட்டைங்கிற துரைமுருகன் அந்த நாய் இருக்கான்ல, உங்களுக்கு சொன்னா புரியாது, அந்த டர்மரிக் பவுடர் இருக்கான்ல, மறுவாசிப்புங்க. முந்தா நேத்து வரை லைப்ரரியை நம்பித்தான் உட்கார்ந்துருந்தானுங்க. நேத்து தான் இந்த நாய் உழைச்சிச்சு, உடனே இந்த நாயும் உழைச்சிருச்சு. அதே மாதிரி அது எப்படிரா? சொந்த புத்திங்கிறதே இருக்காதா ரெண்டு பேத்துக்கும்? இவன் ஏதோ ஜோக் அடிக்கிறங்கிற பேர்ல போட்டு வட்டம் போட்டு ஜோக்காவே அடிச்சுட்டு தெரியுவான். அதுதான் நித்யானந்தா மேல புறாம்பட்டானல்ல, பாரின் பிகர்ஸ். அவனை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கனாலே ஃபிகரு தான், லைப்ரரினாலே லவ்வர்ஸ் தான். அவனுக்கு ஃபிகரா இல்லாத ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டா கயல்வெளி மட்டும்தான். ஏன்னா அதுதான் கிடைச்சிருச்சுல்ல. அப்புறம் அந்த நாய்க்கு மூளை இப்படித்தான் அலையும். அவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனேயுமே நீ படிச்சிட்டியாடா, நீ எப்படா லைப்ரரிக்கு போன? அதுவும் லைப்ரரியில புத்தகத்தை எடுத்து ரெண்டு பேரும் இப்படி படிச்சுட்டு இருக்காங்க. மூஞ்சியே தெரியாது, ஆனா உள்ள காதை விட்டு ஒட்டு கேட்டிருக்கான். உள்ள என்னென்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு கரெக்டா சொல்ற கேர முடிச்சுவேன். கேளுங்க. அட இந்த நாதாரி நாய்க்கு இதேதான் பொழப்பு. ஆடா அந்த மொபைலை பாத்தீங்களா அவனோடது? யார் யாரு கூட பேசிட்டு இருக்காங்க, யார் யாரை காதலிச்சுட்டு இருக்காங்க, யார் யாருக்கு பணம் கொடுத்தாங்க, சீரியலை விட மோசமான போனை வச்சிருக்கிறான். இவனுக்கு ஒரு நோய் போல. ஆம்பளையும் பொம்பளையும் பேசிட்டு இருந்தாலே இவருக்கு கையரிச்சிருவோம், உடனே படம் பிடிச்சி வச்சிருவா. சரியான ரெக்கார்டான ஆளு. ரெக்கார்டு அம்புட்டு ரெக்கார்டு பண்ணி இருக்கிறான். சீமானோட சில செல்முச ரெக்கார்டுகள்லாம் இவன் வச்சிருப்பான் தான் நினைக்கிறேன். அதனாலதான் இவன் வாசிப்பு பண்ணதும் அவன் மறுவாசிப்பு பண்ணிட்டான். ஆட கேரக் பிடிச்ச நாய்களா, படிப்பறிவு இல்லாத தற்குறிகளா? இந்த நாய் தான் காலேஜ் பசனா கலாச்சாரம் குடிச்சிட்டு வந்த நாய் இல்லது. அந்த செபாஸ்டியனும் அண்ணம்மால ரெண்டு கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நாய்படாத பாடுபட்டு காலேஜுக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டான். இவன் கலாச்சாரத்தை குடிச்சு தெரிஞ்சிருக்கிறான். இந்த மொளை மாதிரி பையன் இப்படித்தான் பேசுவான். இவனுக்கு என்னங்க தெரியும் இந்த படிப்போட அறிவை பத்தி எல்லாம்? ஏதோ இவன் பொண்டாட்டி சொன்னதுனாலையும் அவங்க அறிவு இருக்கிறதுனாலையும் தான் இவன் பிள்ளைங்களை அமெரிக்கா ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுதுங்க. அதுக்கு பணம் கொடுக்கறது பூரா யாரு? பாவம் தற்கொலை தம்பிக்கு தான். நாம் 1000 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கூட 10 லட்சம் ரூபாயை மாதம் அண்ணன் தாராளமாக செலவு செய்வார். அதில் 50,000 விஜயலட்சுமிக்கு மாதம் தவறாமல் கொடுத்து பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வார். 1000 பேர் கொடுக்குறோமோ இல்லையோ 50 பேராவது கொடுப்போண்டா, விஜயலட்சுமிக்காவது போட்டோம் என்ற லட்சிய வேட்கையுடைய இந்த நாம் தமிழர் தற்குறி தம்பிகள் இனி இவனுங்க லைப்ரரிக்கு போனாலே படிக்க மாட்டாங்களே அப்படின்னு தான் வருத்தமா இருக்கு. இந்த புத்தகம், படிப்பு, அறிவு அப்படிங்கிறதெல்லாம் இது தற்குறிகளுக்கு ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த சில்லற பசங்க சில்லறத்தனமா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு அது முக்கியம் கிடையாது. படிப்போம். எதுக்காக படிக்கணும் தெரியுமா? இந்த நாட்டின் 97% மக்கள் படிப்பறிவு இல்லாம இருந்திருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்த நாம தான், உலகத்துக்கே இலக்கிய அறிவை சொல்லி கொடுத்தது நாம தான். இன்னைக்கு நேத்து இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னைக்கு நேத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிச்சை புகினும் கற்கை நன்றே. எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. எப்ப? 2000 years பிஃபோர். அந்த அறிவு இருந்த மக்களாகிய நாம தான் 2500 வருஷமா படிப்புங்கிறது என்னன்னே தெரியாம இருந்தோம். இப்போ மறுபடியும் படிக்க வந்திருக்கோம். படிப்போம் படிப்போம், படிச்சுட்டே இருப்போம். படிப்பை கேவலமா எவன் பேசினாலும் அவனை கண்ணா பின்னான்னு பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.